திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அதுதான் அறச்சிந்தனை. பஞ்சாட்சரம்னு சொல்கிறது, ஐந்தெழுத்து மந்திரம், அற்புதமான மந்திரம் நமச்சிவாய. நீங்கள் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். சொல்லி பாருங்க. நமச்சிவாய நமச்சிவாய நமசிவாய. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலிருந்து திருக்கருவிலி கொட்டிட்டை என்னும் திருத்தலத்தை சிந்திக்க இருக்கிறோம். கருவிலின்னு சொல்கிறது. கருவிலி என்ற ஊரிலே உள்ள கொட்டிட்டை என்னும் கோயில் என்று பொருள்படும். தஞ்சை மாவட்டத்திலே நாச்சியார் கோயிலுக்கு கிழக்கே 9 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. சுவாமி சர்க்குண நாயகர், அம்பாள் சர்வாங்க நாயகி. திருச்சிற்றம்பலம். சர்க்குணன் என்று ஒரு அரசன் பூசித்து வழிபட்டான். பிறவிக்கடலை கடந்தான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் அந்த சர்க்குணன் அந்த அரசன் பூசித்ததுனாலே சுவாமி சர்க்குண நாயகர். இந்திரனும் தேவர்களும் வழிபட்டு பேர் பெற்றிருக்கிறார்கள். பதிகம் ஒரே பதிகம்தான். குலோத்துங்க சோழ நல்லூராகிய கருவிலி கொட்டிட்டை என்று கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. இன்று அடியேன் ஐந்தாம் திருமுறையிலிருந்து திருக்கருவிலி கொட்டிட்டை என்னும் திருத்தலத்திலே உள்ள பெருமானை வணங்குவோம். மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த 69வது பதிகத்திலே 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். திருச்சிற்றம்பலம். வாடி நீர் வருந்தாதே மனிதர்கள், வாடி நீ வருந்தாதே மனிதர்கள், வேடனாய் விசையர்க்கு அருள் செய்த வெண்காடம் உரையில்ல வெண்காடல் உரைகின்ற கருவிலி கோடு நீழ்வொழில் கொட்டிட்டை சேர்மினே, கொட்டிட்டை சேர்மினே. மனிதர்களே, நீர் துன்பங்களாலே வாடி வருந்தாதீர்கள். இப்படி வாடி வருந்தாமல் இந்த அர்ஜுனனுக்கு வேடனாக வந்து
அருள் செய்தார் இல்லையா? யார்? திருவெண்காடர். அந்த திருவெண்காடன உரைகின்ற கிளைகள் நீண்ட பொழில்களை உடைய கருவிலி கொட்டிட்டையை சேர்வீராக, கருவிலி கொட்டிட்டையை சேர்வீர்களாக என்கிறார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கருவிலி கொட்டிட்டை சென்று அருள்மிகு சர்வாங்க நாயகியுடன் அமர் சர்க்குருநாதரை மனம் மொழி வழிகளாலே வணங்கி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வகையிலே நாங்கள் நாள்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காணொளியை நண்பர்களும் உற்றார்களும் உறவினர்களும் அன்பர்களும் எல்லோரும் திருச்சிற்றம்பலம் எல்லோரும் நலமாக வளமாக வாழ வேண்டும். இந்த காணொளியை கண்டு மகிழ வேண்டும். கண்டு மகிழ்ந்து நலம் பல பெற வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்வோம். திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்யணும். அப்படி சொல்லுங்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.